ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிவேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தை மாதம் 1ஆம் தேதி தைப்பொங்கல். எனவே நம்முடைய வாடிக்கையாளர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், இதை கவனித்து கொண்டிருக்கின்ற, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்று சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்லவிருக்கிறோம். அந்த வரிசையில் ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்லவிருக்கிறோம். குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி பெயர்ச்சி அன்று சனிக்கிழமை அமாவாசை. அப்பேற்பட்ட தினத்தில், அற்புதமான தினத்தில் சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்பு 2025ஆம் ஆண்டு பற்றி கண்டிப்பாக பேசியாக வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டு முதலில் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருகின்ற சனி பயிற்சி, அடுத்த 2 மாதங்களில் மே மாத இறுதியில் குரு பயிற்சி வருகிறது. குரு பயிற்சி ரிஷபராசியில் ஜென்மராசியிலிருந்து சிக்கலை கொடுத்து கொண்டிருந்த குரு பயிற்சி, குருவாகப்பட்டவர் மிதனராசிக்கு செல்கிறார், 2ஆம் இடத்திற்கு செல்கிறார், தனஸ்தானத்துக்கு செல்கிறார். மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி. கேதுவானவர் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கன்னி ராசியிலும், ராகுவானவர் மீன ராசியில் அமர்ந்து மிக அதிக தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு சிம்ம ராசியில் சென்று கேது அமர்வதாலும், 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்னும் இடத்தில் ராகு போய் அமர்வது, தொழில் ஸ்தானத்தில் அமர்வது, அதை பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சி அடைந்து மிதனராசியிலிருந்து பார்ப்பது, தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்ப்பது, ராகுவை பார்ப்பது, மிக மிக விசேஷமான பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள். எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த 3 பயிற்சிகளும் 2025ஆம் ஆண்டு நடக்கவிருக்கிறது. ஆனால் சனி பயிற்சி பலன்கள் என்பது 2025, 26, 27 வரை நீடிக்கிறது என்பதில் மிக மிக ஒரு இனிப்பான செய்தியாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சனி பகவான் இருக்க போகின்ற அந்த 2.5 வருடங்களும் கண்டிப்பாக சொல்கிறேன், ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், குறைந்த வயதினராக இருந்தாலும், நடுத்தர வயதினராக இருந்தாலும், படிப்பவர்களாக இருந்தாலும், வேலை செய்பவர்களாக இருந்தாலும், அனைவருக்குமே இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லிவிடலாம், சந்தேகமே இல்லாமல். 100%. இதில் சதவீதம் எல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. 100% ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு அருமையான பொற்காலம் ஆகும். அருமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்கள். எந்தெந்த வகையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மிக சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் தங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வரிசையில் முதலில் எந்தெந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் பரிமளிப்பார்கள், பிரகாசமாவார்கள், முன்னேறுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி, 2ஆம் ராசிக்கு அடுத்து தனஸ்தானம் என்று வருகிறது காலபுருஷ தத்துவம். அந்த தனஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்திற்கு தனகாரகனான குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்கிறார். ரிஷபராசிக்கு தனஸ்தானத்துக்கு செல்கிறார். இது எவ்வளோ விசேஷம்! 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் என்று ரிஷபராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த 2.5 வருடங்களுக்கு, இந்த 2.5 வருடங்களை 1 மணி நேரம் கூட விரயமாகாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நிதர்சனமாக சொல்கிறேன், 1 மணி நேரத்தை கூட வீணாக்கி விடாதீர்கள், 1 நிமிடத்தை கூட வீணாக்கி விடாதீர்கள். கடினமான உழைப்பை கொடுத்து தங்களுடைய பொன்னான நேரங்களை பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கு வருவதற்காகவே இந்த பதிவை தங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்லப்போவது ஏதோ ஒரு 3-4 தொழிலை பற்றி தான் சொல்ல முடியும் என்னால். ஆனால் எந்த தொழில் நீங்கள் இருந்தீர்களானாலும் கடினமாக உழைத்து, புத்திசாலித்தனமாக உழைத்து, அந்த நேரத்தையும் காலத்தையும் சரிவர பயன்படுத்தி உபயோகப்படுத்தி
உழைத்தீர்களானால் நீங்கள் முன்னேறுவது உறுதி. 2 விதத்தில் சொல்லிக்கொள்ளலாம். ஏற்கனவே முன்னேறியவர்கள், நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நன்றாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் அதிகமாக உழைத்து அதற்கு அடுத்த இடத்தை நீங்கள் பிடித்து விடலாம். இந்த 2 வருடத்தில் ஏனோ தானோ என்று தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ஏதோ தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ஏதோ வயிற்று பிழைப்பாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தொழிலை நிரந்தரமாக செய்ய தெரியாதவர்கள் அனைவரும் இந்த 2.5 வருட காலத்தை ஒரு பொற்காலமாக எடுத்துக்கொண்டு மிக அதிக அளவில் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை காண்பித்து 30 வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற பயிற்சி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை மனதில் கொண்டு 1 நிமிடத்தை கூட வீணாக்காமல் தங்களுடைய தொழிலில் தங்களுடைய திறமை முழுவதையும் செலுத்தி 100%க்கு 200% தன்னுடைய திறமையை செலுத்தி பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக அருமையான காலகட்டம். முதலில் ரிஷபராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனராசியில் குரு பகவான் வருவதாலும் 10ஆம் இடத்தில், அதாவது ஜென்மராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் சனியும் வருவதால் பொருளாதார நிலை 100% உயரும். சரி, எந்தெந்த தொழிலில் உயரும் என்று ஒரு கோடிட்டு காட்டுகிறேன் என்னால் முடிந்தவரை. முதலில் மூலதனமே இல்லாமல் தன்னுடைய திறமையையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய அனுபவத்தையும் வைத்து ஏதோ தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தான் முதல் தரமாக மிக பெரிய அளவில் சம்பாதித்து முன்னேற்றத்துக்கு வரப்போகிறார்கள். மூலதனம் என்பது தேவையில்லை, மூளை இருந்தால் போதும். அந்த மூளையை பயன்படுத்தி, மதியூகத்தை பயன்படுத்தி எவ்வாறு தாங்கள் எதை கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய முன்னேற்றம். மூலதனம் என்பது 2ஆம் தரம் தான், 2வது விஷயம்தான். சரி, அடுத்ததாக சரி, அப்படி செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருக்கலாம்? ஒரு 2-3 சொல்லிவிடலாம். ஏஜென்சிஸு, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட்டில் புரோக்கர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க, லேண்ட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸு அல்லது லேண்ட் புரோக்கர்ஸு, இன்னும் சொல்ல போனால் ஏதோ இந்த ஹெச்ஆர்னு சொல்கிறாங்க அது, அப்புறம் மேன் பவர் கார்பரேஷன், இது போன்று குறைந்த முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குறைந்த முதலீட்டில் மிக அதிகமான, மிக பயனுள்ள, மிக வேல்யூஸ் மிகுந்த, அதாவது மதிப்புமிக்க தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக அருமையான பொற்காலம். சரி, சில பேர் லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பை கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. இரும்பு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்கள், மிஷினரி, லேத் ஒர்க்ஸ், பைண்டிங், என்ன அதாவது இரும்பு சம்பந்தமான அப்படின்னா மிஷினரி ஒர்க்ஸ். அதே டைமில் டீலர்ஸ், இன்னும் சொல்ல போனால் 2 வீலர்ஸ் செல்லர்ஸ், 2 வீலர்ஸ் ஸ்டாக்கிஸ்ட், 2 வீலர்ஸ் சேல்ஸ் சென்டர் வச்சுக்கிறவங்க, சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க, ராகு சம்மந்தப்படுகிறார். 4 வீலர்ஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், இது போன்ற தொழில் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் மிக மிக பெரிய லாபம், மிக மிக ஒரு அதிகப்படியான லாபத்தை அடைவார்கள். இரண்டாவதாக, குரு 2ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவதால் இந்த ஒரு வருடத்திற்கு குரு ஆகப்படுவது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபராக இருப்பதால் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்கப்பா, ஒரு 100 சதுரடியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காரு. அந்த ஆஃபீஸில் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் ஒன்று, 2வது மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருப்பவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருப்பவர்கள். இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கேருந்து டெல்லி வரைக்கும் எந்த பொருளை வேணால் அனுப்பலாம், ஜிஎஸ்டி மட்டும்தான். இது போன்ற ஒரு டெலி மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. டெக்ஸ்டைல் தொழிலில் மொத்த விற்பனையாளர்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறவங்க, மொத்த விற்பனையாளர்கள், போட்டிகள் அதிகம் இருந்தாலும் டர்னோவர் அதிகம் செய்து, ரொட்டேஷன் அதிகம் செய்து மிகப்பெரிய அளவில் லாபத்தை காண்பார்கள். 3வது, பெண்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் தயாரிப்பவர்கள், சாரீஸு, சுடிதார், செல்வார் கமிஸு, நைட்டிஸு,
இன்ஸ்கர்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது போன்ற தொழிலில் இருப்பவர்கள், தயாரிப்பவர்களாக இருந்தாலும் மொத்த விற்பனையாளர்களாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் நிச்சயமாக சம்பாதிப்பார்கள். இறுதியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன், மாத்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் என்பது மாத்திருக்காரர்களுடைய இடம் சூரியன். அப்பேற்பட்ட சூரியனே நட்சத்திராதிபதியாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதால் 3ஆம் இடமான சந்திரன் ஜென்மராசியில் உச்சம் பெறுவதால் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, மெஸ்ஸு, கேட்ரிங் என சாப்பாடு தொழில் தயாரித்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி டெய்லி ஒரு 50 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருப்பீங்க. கொஞ்சம் பிளான் பண்ணி, கொஞ்சம் பேங்க் லோன் வாங்கி, கொஞ்சம் கையில் இருக்கிற லோன் வாங்கி, ஒரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஹோட்டல் வச்சிங்கன்னா 100% கிளிக் ஆகிடும். சந்தேகம் இல்லை, நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிச்சிருவீங்க. கேட்ரிங் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக அதிகப்படியான மேரேஜ் கான்ட்ராக்ட் அது இதுன்னு வந்து சிங்க் ஆகும். அதாவது அடிப்படை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே. அடிப்படை என்ன தெரியுமா? தங்களிடம் இருக்கக்கூடிய விஷயமே மூலதனம் 2ஆம் பட்சம். தங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடம் என்பது வாக்கு சாதுரியம், பேச்சு சாதுரியம், வாக்குஸ்தானம், தன குடும்பஸ்தானம். தங்களிடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும், தங்களுடைய குடும்பத்தில் கட்டுப்பட்டு இருந்து விடுவீர்கள். அதை மட்டும் சற்று தளர்த்தி தங்களுடைய உழைப்பை மேம்படுத்தி தொழிலில் கவனத்தை செலுத்துங்கள். தொழிலில் மிக பெரிய அளவில் கவனத்தை செலுத்தி தங்களுடைய திறமையை செலுத்தி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஒர்க், வேர்வை சிந்தி உழைப்பதை விட புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி தங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி தொழிலை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை சரியாக திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மிக பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமே என்னவென்று கேட்டீர்களானால், காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடம், தன குடும்பஸ்தானம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில். 2ஆம் இடம் வேலை செய்யலைன்னா அந்த ஜாதகத்தை தூக்கி எறிஞ்சிடலாம் நீங்கள். அப்பேற்பட்ட 2ஆம் இடத்தை கொண்டவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய திறமையை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய திறமையை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் முன்னேறவே முடியாது. அதை கண்டுபிடியுங்கள். இந்த பதிவின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன் ரிஷபராசி அன்பர்களை, தங்களுடைய திறமை என்னவென்று கண்டுபிடியுங்கள். 30 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய வாய்ப்பு இது, மனதில் கொள்ளுங்கள். இந்த 2.5 வருடத்தை சரியாக போய் பயன்படுத்தி வெற்றியடையுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். சரிப்பா, நாங்கள் மற்ற தொழிலெலாம் இருக்கோம் சார், நீங்கள் சொன்ன தொழில் எதுலேயுமே நாங்கள் இல்லை. பரவாயில்ல, நான் தான் சொன்னேன், எல்லா தொழிலும் என்னால் சொல்ல முடியாது. எந்த தொழிலில் நீங்கள் இருந்தீர்களானாலும் தங்களுடைய மதியூகத்தை பயன்படுத்துங்கள். தங்களுடைய பேச்சு திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள், திறனை மேம்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு. கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், லாங்குவேஜ் ஸ்கில் வேணும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் முன்னேறவே முடியாது. வெளிநாட்டு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இது போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு கூட திடீரென்று ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். சந்தேகமே இல்லை. ஏன் நான் உங்களை ஆசை காட்டுவதற்காக இதை சொல்லவில்லை. அதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஜாதகபூர்வமாக, ஜோதிட ரீதியாக 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். ராகு இருக்கிறார். என்றுமே ராகு 10ஆம் இடத்தில் ஒரு பாவக்கிரகமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பழமொழி. அந்த அடிப்படையில் 10ஆம் இடத்தில் சனி பகவான் வீட்டில் ராகு அமர்வது, சனியும் ராகும் நண்பர்கள். அதை தவிர குரு, தனக்காரனான குரு தனஸ்தானத்தில் அமர்ந்து அந்த இடத்தை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். திடீர் தனப்பிராப்தி, திடீரென்று ஒரு யோகம், திடீரென்று ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீர்கள். தங்களை பிடித்துவிடும். நான் மூலதனம் போடுறேன், நீங்கள் செய்ய அப்படின்பாரு. செய்யுங்க, தைரியமாக இறங்குங்க, பயப்படாதீங்க, எல்லாரையும் நம்புங்க. முதல்ல சந்தேகப்படாதீங்க, நம்புங்க. அடுத்தது 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் குரு இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு மேன்மை அதிகம். தங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்க உங்களை இந்த 2.5 வருடத்திற்கு உங்களை என்றால் ரிஷபராசி அன்பர்களை பார்ட்னர்ஷிப்பாக கொண்டிருப்பவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள்.
உங்களை வைத்து அவர்கள் முன்னேறி கொள்வார்கள். கவனம் தேவை. அந்த நேரத்தில் நீங்கள் கோட்டை விட்டு விடாதீர்கள். எனவே ரிஷபராசி அன்பர்கள் முன்னேறுவது மட்டும் முக்கியமல்ல, அனைத்து விஷயத்திலும் தங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருங்கள். ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கேற்ப இந்த 2.5 வருடமும் மிகவும் சாதுரியமாக திறமையாக இருந்து கொள்ளுங்கள். கவலையப்படாதீர்கள். தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறக்கூடியவர் 9, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9, 10 பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் எனக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு மிக மிக உற்ற நண்பர் என்ற காரணத்தினால் லாபஸ்தானத்தில் போய் அமர்வதால் மிக பெரிய அளவில் நீங்கள் வெற்றிகளை பெற்று வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2.5 வருடங்களும் உங்களுக்கு ஒரு அருமையான பொற்காலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள். கண்டிப்பாக 100% வெற்றியடைந்து மிக பெரிய அளவில் முன்னேறுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் ரிஷபராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.